இது ஃப்ளூடிக் வெர்னா. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கியர் வந்து தேர்ட் கியர்லேயே ஸ்டக் ஆகிருக்கு. ஃபோர்த்து போகல, செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வர மாட்டேங்குது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். பார்க்கிங்கில் போடுறேன், ரிவர்ஸில் போகிறேன், அப்படி ஆடுது பாருங்கள். பார்க்கிங் டு ரிவர்ஸ் போடுறேன், ஷேக் ஆகுது காமிக்கிறேன், அப்படியே குழுங்குது பாருங்கள். பார்க்கிங் டு ரிவர்ஸ் போடுறேன், டோட்டலாக என்னோடய உடம்பே ஆடுது. ஸோ அதனால் என்னோடய கையில் இருக்கிற கேமராவும் ஆட ஆரம்பிச்சிடுது. பெரிய அளவு ஷாக் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். இது ஆத்தரைஸ்டு ஹியூண்டாய் சர்வீஸ் சென்டர் 2 சர்வீஸ் சென்டரில் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர்லையும் 3 months இருந்துட்டு வந்திருக்கு. அவங்க டிசி யூனிட் மாற்றணும் சொல்லியிருக்காங்க, ஒயரிங் ஹார்னஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க. 2 மாற்றினதுக்கப்புறம் தான் வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் சர்வீஸ் சென்டர்லேருந்து சரியான கான்ஃபிடென்ட் கொடுக்காதனால இப்போ இந்த வண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம வண்டியை டயக்னோஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளத்தினால இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு ரிசால்வ் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் மூவ் ஆன். இந்த என்ஜின் நம்பர் செக் பண்ணிடலாம். இதோட என்ஜின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு உள்ள டோரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், லேபிளில் D4FB. இந்த என்ஜின் சீரியஸு, திஸ் இஸ் சேஸ் நம்பர். ஸோ வண்டியை ஸ்கேன் பண்ணுவோம். திஸ் இஸ் 1.6 திஸ் இஸ் 1.6 TCU2. ஸோ என்ஜின் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன எரர் கோட் இருக்குன்னு செக் பண்ணலாம். ரீட் ஃபால்ட் கோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆர் வால்யூம் ஏர் ஃப்ளோ சர்க்யூட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இன்டேக் ஏர் டெம்பரேச்சர். ஸோ திஸ் ஆர் 2 எரர் கோட், அதுவும் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ கிளியர் ஃபால்ட் கோடை கிளியர் பண்ணுறேன். ஏன்னா அது நம்ம காட்டியிருப்போம், எம்ஏஎஃப் சென்சார் இதுக்காச்சும் யாராச்சும் காட்டியிருப்பாங்க, அதனால் அந்த எரர் கோட் உட்காந்துருக்கும். தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ டிசிஎம் பார்க்குறேன். டிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2 டிடிசி கோட் டிஃபால்ட்டாக இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் சோலனாய்ட் வால்வ் ஏ ஆன் ஆர் ஆஃப். தென் ப்ரெஷர் கண்ட்ரோல் சோலனாய்ட் வால்வ் விஎஃப்எஸ் ஏ எலக்ட்ரிக் ரேஷியோ, இது 2 டிஃபால்ட்டாக இருக்குது. வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை கிளியர் பண்ணி பார்க்கலாம், போகுதான்னு பார்ப்போம். கிளியர் பண்ணால் 2மே போயிடுது. என்ஜின் இக்னிஷன் ஆன், என்ஜின் ஆஃப் கண்டிஷனில் 2மே போயிடுது. திரும்பவும் செகண்ட் ஹைட்ரேஷன் பண்ணுறேன், ஆகுதான்னு பார்ப்போம். ஆகலை, வரல எதுவும். தென் ஏபிஎஸ்சில் எதாவது எரர் கோட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ரீட் ஃபால்ட் கோட். ஏபிஎஸ்சில் வீல் ஸ்பீட் சென்சார் ஃப்ரண்ட் LH, தென் வீல் ஸ்பீட் சென்சார் ரியர் LH. ஸோ எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்குது. டிடிசி கிளியர் பண்ணுறேன். ஸோ எல்லா டிடிசியுமே போயிடுச்சு. தென் ஏர் பேக் செக் பண்ணுறேன். ஏர் பேக்கில் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எப்பவுமே எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அது எதனால் எரிஞ்சிட்ருக்குன்னு பார்ப்போம். டிரைவர் ஏர் பேக் ரெசிஸ்டன்ட் டு ஹை. ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. இதை கிளியர் பண்ணி பார்க்குறேன். நிச்சயமாக இது கிளியர் ஆகாது, ஏன்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. கிளியர் ஆகலை இந்த டிடிசி கோடு. தென் ஏர் பேக் 2 பார்க்குறேன். ஏர் பேக் 1 செக் பண்ணிட்டேன், ஏர் பேக் 2 பார்க்குறேன். டிரைவர் ஏர் பேக் ரெசிஸ்டன்ஸ் டு ஹை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இதுவும் ப்ரெசென்ட்டில் இருக்குது. கிளியர் ஆகாது இதுவும். ஏசி ஏர் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஏர் கண்டிஷனில் ரீட் ஃபால்ட் கோட் பார்க்குறேன். இதுவும் எரர் கோடு இல்லை. ஸோ லெட் மீ கோ பேக். தென் பாடி கண்ட்ரோல் மாடல் SM- செக் பண்ணுறேன். அதில் எதாவது எரர் கோடு இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ ரியர் சென்டர் ரைட் சென்சார் ஃபால்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணால் போயிடும். கிளியர் ஆகிடுச்சு. ஸோ பாடி கண்ட்ரோல் மாடல் SMK+ பார்க்குறேன். ரீட் ஃபால்ட் கோட். எந்த எரர் கோடும் இல்லை SMK+ல். தென் EPSயில் பார்க்குறேன். எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் கண்ட்ரோல் மாடலில் பார்க்குறேன். ரீட் ஃபால்ட் கோட். எந்த எரர் கோடும் இல்லை. தென் ஸ்மார்ட் கீ யூனிட் பார்க்குறேன். ரீட் ஃபால்ட் கோட். இதில் ECM ரிசப்ஷன்
ECM reception error or ECM data error இருக்குது. அது DT error அது ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ கிளியர் பண்ணால் போயிடும். ஸோ கிளியர் ஆகிடுச்சு. தென் immobilizer ரீட் டேட்டா ஸ்ட்ரீம்குள்ளே போகிறேன். செலக்ட் ஆல். ஸோ ECU ஸ்டேட்டஸ் லேர்ன்ட்டு, ECU ஸ்டேட்டஸ் நாட் செக்கு, ஸ்மார்ட் R3 ஸ்டேட்டஸ் நாட் செக்டு வருது. ஆக்சுவலி இது வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த காரில் ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் ஒரு immobilizer சிஸ்டம் இதில் ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க. சரி, immobilizer சிஸ்டம் ஒரு ஆன்டி தெஃப்ட் சிஸ்டத்தில் இவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓகே. எனியோ இப்போ நமக்கான ரிலவெண்ட்டான சப்ஜெக்ட் இது இல்லை. ஸோ லெட் மீ கோ பேக். அதனால தான் நீங்கள் செகண்ட் கார் வாங்கும்போது தரவாக செக் பண்ணி வாங்கணும். இங்கே பாருங்கள், immobilizer சிஸ்டமே இதில் இல்லை. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். டிடிசி கூட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிவிட்டு இப்போது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிடிசி கோடு தானாகவே ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ வண்டியை ஜஸ்ட் டுவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ஜினை மட்டும் டுவைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ரீட் ஃபால் கோட் பார்க்குறேன். எரர் கோடு உட்காந்துருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் சொல்ல வால்வ் VFS மட்டும் ஒர்க் பண்ணினா போதும். கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் மெக்கட்ரானிக்ஸை சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மச் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ TCM நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபைனலாக. இப்போ பாருங்கள், இப்போது D மோடில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ D மோடில் இருந்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறேன். இப்போ D மோடில் பாருங்கள், இப்போ நான் இதை பண்ணினா முன்னாடிலாம் இப்படி பண்ணிங்கன்னா தேர்ட் கியரில் தான் காமிக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் காட்டும். பாருங்கள், காட்டுங்களா ஃபஸ்ட் கியரு. ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. சரியா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா D மோட்லேயே வச்சு ட்ரைவ் பண்ணி காட்ட பாருங்கள். வண்டி ஷிஃப்டிங் நல்லா இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இன்னும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இப்போது D மோடில் இருக்குங்களா? இப்போ நான் பண்ணுறேன் கியர் ஷிஃப்டிங்ஸ் ஒன்றில் இருக்குங்களா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா பிரேக் மிதிச்சிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ நான் பிரேக்கை நான் வந்து மெதுவாக விடுறேன். வண்டி மூவ் ஆகும் பாருங்கள். வண்டி மூவ் ஆகுது. நான் எதையுமே பண்ணல பாருங்கள். காலை எடுத்துட்டேன். ஃபஸ்ட் கியர் இருக்கிறதுனால மூவ் ஆகிட்டுருக்கு. முன்னாடிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 RPM அந்த மாதிரி 2500 RPMலாம் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிட்டுருக்கோம் வண்டி. ஏன்னா தேர்ட் கியர்லேயே இருக்கிறதுனால. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் இருக்குன்னு காட்ட பாருங்கள். ஃபஸ்ட் கியரில் இருக்குங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், நான் எதுவுமே மிதிக்கவே இல்லை. பாட் வண்டி போயிட்டே இருக்குது. ஓகே. இப்போ இது சரியான மேடு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல மேடு. அந்த தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, சரியான ஹைட்டு. நார்மலாக நீங்கள் வந்து தேர்ட் கியரில் வச்சுட்டு நீங்கள் வந்து வண்டியை இந்த மேடு மேலே ஏற்றினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3000 3500 RPM 4000 RPM வந்து அழுத்தினா தான் ரைஸ் போகும் உங்களுக்கு அந்த மேடு மேலே. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போனால் நான் இங்கே பாருங்கள் D மோடில் போட்டிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு இந்த கால் இந்த பிரேக் அழுத்திருக்கேன் இல்லையா, இதை மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். வண்டி மூவ் ஆகும் பாருங்கள். வண்டி மூவ் ஆகுதா? வண்டி மூவ் ஆகுது பாருங்கள். லைட்டாக ஆட்டோ வந்துடுச்சு. சரி, ஓகே. ட்ரை. ஓகே. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்கள். RPM ஏறவே இல்லை பாருங்கள். வண்டி ஏறினதே தெரியல. எங்கேயா சவுண்ட் இருந்துச்சா பாருங்கள் உங்களுக்கு. அந்த ரெவ் சவுண்ட் பயமாக வரும். எதுவுமே வரல பாருங்கள். அவ்வளோ மேடாக அசால்ட்டாக வந்து ஏறி வந்துருச்சு. 1000 RPMத்துக்கு மேலே ரைஸே ஆகலை. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே கியர் ஷிஃப்ட் ஆகும் தெரியும் பாருங்கள். உங்கள் RPMத்தை பாருங்கள், அப்படியே தெரியும் பாருங்கள். தேர்ட் கியர் ஷிஃப்ட் ஆகிடுச்சுங்களா? ஃபோர்த் கியர் ஷிஃப்ட் ஆகிடுச்சுங்களா? பர்ஃபெக்ட். ஸோ ட்ரைவ் மோடில் ஓடிட்டு இருக்குன்னா உங்கள் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. We Chennai Car-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.